இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 23 2025 ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நாளை இரவு நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடவிருக்கிறோம். கடவுள் மனிதனாக மனித உருவெடுத்து நமது மத்தியிலே தவழவிருக்கிறார். இந்த மாபெரும் கிறிஸ்துமஸ் இந்த நாளுக்கான முன்னாள் இன்னை நாள். அப்போ நம்ம எவ்வளவு தயாரிப்பாக இருக்கணும் யோசிச்சு பார்க்கணும். நாம் எபிரேய திருமுகத்தில் இவ்வாறு முதல் அதிகாரம் இப்படி தான் வரும் பாருங்க பார்ப்போம். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறை வாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் நம்மிடத்தில் தன் மகன் வழியாக பேசியிருக்கிறார். ஏன் முற்காலத்தில் இத்தனை இறைவாக்கினர்கள், இத்தனை நீதி தலைவர்கள், ஏன் இவ்வளவு பேர்? இந்த மனுக்குலத்தை ஆண்டோர் பக்கம் திருப்ப, இந்த மனுக்குலத்தை தயார்படுத்த. தயாரிப்பு என்பது எல்லாத்துக்கும் அவசியம் இல்லையா? ஒரு காரியத்தை உடனே செஞ்சிட முடியாது. எந்த காரியம் எடுத்து ஒரு வீடு கட்டுங்க, கொஞ்சம் பிளான் பண்ணுவோம். இது எவ்வளோ தொகை செலவாகும், இது நம்மகிட்ட கையிருப்பு இருக்குதா, இது எவ்வளோ மண் ஆகும், எவ்வளோ கல் ஆகும், எவ்வளோ சிமெண்ட் ஆகும், எத்தனை நாளில் முடியும், அத்தனை நாளைக்கு நம்ம எங்கே குடி போகிறது, சரிங்களா? இதெல்லாம் நம்ம திட்டமிட்டு தயார் செய்து அந்த காரியத்தில் இறங்கும். அப்போ தான் அது வெற்றிகரமாக முடியும். இப்போ தயாரிப்பு என்பது எல்லா விஷயங்களுக்கும் உரித்தான ஒன்று. அவ்வளோ எதுக்கு போகிறீங்க? இப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகை நம்ம நாளைக்கு எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் பாருங்களேன், இந்த கிறிஸ்துமஸ் கேக் தயார் பண்ணுவாங்க பாருங்கள். அது எப்படி, அதை நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ பெரிய அந்த பெருசு பாத்திரம் மாதிரி, அது அவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் மாவு போட்டு என்னமோ அந்த பழங்கள் போட்டு ஊற்றி என்னென்னமோ பண்ணுவாங்க. அதை அப்படியே ஊற வைக்கணுமா, அதை என்னமோ ஊற வச்சு அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் கேக் தயாரிப்பாங்களாம். எவ்வளோ தயாரிப்பாருங்க பார்ப்போம். அப்போ ஒரு காரியம் என்றால் தயாரிப்பு இல்லாமல் எதுவும் கிடையாது. கடவுள் தந்தையானவர் தன் மகன் இந்த உலகத்தில் உதிக்கப் போகிறார். தன் மகனுடைய திருமுகத்தை காண என் பிள்ளைகளாக இந்த உலக மக்கள் எல்லோருமே தயாரிப்போடு இருக்கணும் என்றுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. இன்றைய முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். அரசராகமம் 2ஆம் அதிகாரம். அரசராகமம் 2ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வருகிறது பாருங்க. 2 அரசர் 2ல் எலியாவின் விண்ணேற்றம் வரும். ஆன்ம உடலோடு விண்ணுக்கு நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரின் வாயிலாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர் எலியா. யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவ்வாறு ஆன்ம உடலோடு விண்ணகம் சென்ற அந்த எலியா மீண்டும் வருவார் நம்பிக்கை யூதர்களுக்கு அழுத்தமாக இருந்துச்சு. நிச்சயமாக வருவார், வந்து நம்மை நெறிப்படுத்துவார், நீதிவை நடத்துவார் என்பது நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் அது யாருன்னு கண்டுபிடிக்கல, தெரியல அவங்களுக்கு. ஏசப்பா சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எலியா வருவார்னு காத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டார், அவர் தான் திருமுழுக்கு யோவான்னு சொல்லுவார். இன்றைக்கு 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் பிறப்போறது பாருங்க. எலியாவை திருமுழுக்கு யோவானாக தந்தையானவர் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறார். ஏன்? பள்ளங்கள் சீராக்க, மேடுகள் இந்த அழுத்தப்பட, பாதை செம்மையாக்க, சீராக இருப்பதற்காக. இறைமகன் இயேசுடைய முகத்தை இந்த மக்கள் பார்க்கணும்னா தூய உள்ளத்தோடு பார்க்கணும். இந்த தூய்மைப்படுத்தும் பணியைத்தான் திருமுழுக்கு யோவான் செய்தார். தயாரிப்பு பணியை
லூக்கா 3 வாசி பார்ப்போம். நாங்கள் பாருங்க பார்ப்போங்க. நீங்கள் சொல்ல பாருங்க பார்ப்போம். கடவுளுடைய மக்கள்னு இருமாந்து இருக்காதீங்க. கடவுள் நினைத்தால் அப்பதான் கல், இந்த கல்லிலிருந்து கூட என்ன பண்ணலாம், அவர்கள் மக்களை உண்டு பண்ணிக்கலாம். எனவே யூதர்களே, இஸ்ரேல் மக்களே, நாங்களாம் கடவுளுடைய மக்கள் திமிரா தெரியாதீங்க. மனசு மாறுங்க. மனசை மாற்றுன்னு சொன்னா மட்டும் பத்தாது, நீங்கள் மனம் மாறியதை செயலில் காட்டுங்கள்னு சொல்லுவார். யாக்கோபு 3 சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். செயல் எல்லா விசுவாசம் செத்த விசுவாசம் யாக்கோபு சொல்லுவார். யோவான் சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் மனசு மாறிட்டீங்களா? வார்த்தையால மாறினா பத்தாது, நீங்கள் மனம் மாறியதை செயலில் காட்டுங்கள். எப்படிலாம் மனம் மாறணும், எப்படி மனமாற்றம் இருக்கணும் பாருங்க. அடுத்து பாருங்க பார்ப்போம். மக்கள்லாம் கேட்குறாங்க இல்லையா, போதகரே திருமுழுக்கு யோவான் நாங்கள்லாம் செய்யணும், என்ன பண்ணுறாங்க மக்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க. 2 அங்கி உடையவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். உணவு வந்துட்டு நிறையா இருக்குதா, இல்லாதவங்கள்ட்ட பகிர்ந்துக்குங்க. இப்போ பகிர்வு என்பது மிகச்சிறந்த தயாரிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது, உள்ளதை பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா நிறையா இருக்குது இல்லையா, அள்ளி கொடுக்கல, கிள்ளியாவது கொடுப்போம். 2வது பாருங்க பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க, வரி வாங்குறவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, திருமுழுக்கு யோவானே நாங்கள் என்ன செய்யணும், வரி வாங்க சொல்லி நாங்கள் என்ன பண்ணணும், நீர் உமக்கு என்ன வரி தரணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் வசூல் பண்ணு, அதிகம் வசூல் பண்ணாத, உன் கடமையை தவறாத இல்லையா, லஞ்ச ஊழலில் பொருளாத, தீய வேறு பணம் சேர்க்காத. பாருங்க பார்ப்போம். உன் பணியை நீதியோடு நேர்மையோடு செய். முதலிலே பகிர்வு கொண்டு வாழ், சிறந்த தயாரிப்பு. 2வது நீதியோடு பணி செய், நேர்மையோடு பணி செய். 3வது பாருங்க பார்ப்போம். அடுத்த பாருங்க பார்ப்போம். படை வீரர் கேட்குறாங்க. படை வீரர் அவரை நோக்கி திருமுழுக்கு அவரை நாங்கள்னா செய்யணும் சொல்லுங்க. அவசரம் பாருங்க பார்ப்போம். யாரையும் நீங்கள் அச்சுறுத்த வேண்டாம், அச்சுறுத்தி பணம் பறிக்க வேண்டாம், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்த வேண்டாம், உங்கள் ஊதியமே போதும்னு இருங்க. அப்போ உன் அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதே, ஆகட்டி மிரட்டி பணம் பறிக்காதே, அதிகாரத்தை பயன்படுத்தி யார் மீதும் பொய் குற்றம் செய்யாதே, பொய் குற்றம் சுமத்தாதே. தயாரிப்பாருங்க பார்ப்போம். 1 பகிர்ந்து வாழுங்கள், உன் கடமையை நீதியோட செய்யுங்க, யார் மேலேயும் பொய் கூட சுமத்தாதீங்க, ஏமாற்றி பொருள் பறிக்காதீங்க. அப்புறம் பண்ணாதீங்க, நீங்கள் யார் மேலேயும் யார் மேலேயும் பொய் கூட்டம் செய்யாதீங்க, கிடைக்கிற ஊதியமே போதுன்னு இருங்க, பேராசை கொள்ளாதீங்க. திருமுழுக்கு தயாரிப்பு வேலைகள். சகோதரர்களே, ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. சில நேரம் சொல்லியிருக்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன். எப்படி நாம் பகிர்ந்து வாழணும் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் வேதியருக்கு படிக்கின்ற பொழுது எங்களுடைய இயக்குனர் தந்தை மரிதாசன், அவர் கோட்டார் மறைமாறு சென்று அப்போ உயிரோடையில் இறந்துட்டார். நாங்கள் வேதியராக படிக்கின்ற பொழுது நாங்கள்லாம் காலையில் கடமை வேலை செய்வோம். அப்போ இருக்கிறதெல்லாம் கடமை வேலைலாம் வேதிகள் செய்வோம் நாங்கள். அப்போ எனக்கு அன்னைக்கு டியூட்டி என்ன டியூட்டின்னா, இயக்குனர் தந்தை அலுவலகத்தினுடைய வாசலை பெருக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்போது ஒரு குடும்பம் அங்கே வந்தாங்க. ஒரு அப்பா அம்மா மகள், பெண் பிள்ளை தான் அங்கே வந்தா. நான் பெருக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஃபாதர் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போயிட்டுருப்பார் அப்படி. அப்போது இந்த குடும்பத்தை பார்த்து ஃபாதர் கேட்டாங்க, என்ன என்ன வேணும் அப்படின்னு. சாமி, எங்கள் ஊரெலாம் எரிஞ்சு போச்சுங்க சாமி. வீடு எரிஞ்சு போச்சா? எந்த ஏரியான்னு, எங்கேருந்து வரீங்க? ஜெயபுரம். திருநெல்வேலியில் ஒரு இடம் ஜெயபுரம், அந்த இடத்து பேர் பங்கு கோயில் இருக்குன்ற இடம். ஜெயபுரம் சாமி, ஊரில் எரிஞ்சு போச்சு சாமி. ஐயோ அம்மா, நீ எத்தனாவது படிக்கிற? நான் 9th படிக்கிறேன் ஃபாதர். எனக்கு புஸ்தகங்கள்லாம் கூட எரிஞ்சு போச்சுங்க ஃபாதர், எதுவுமே படிக்கிறது கூட இப்போ எதுவுமே இல்லைங்க ஃபாதர். அப்படியா? இப்போ புதுசாக வீடெலாம் எரிஞ்சு போச்சு. ஆமாம் சாமி, வீடு கட்டணும்.
சரி, இப்போ வீடு கட்டணும்னா உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்? உனக்கு இந்த ஓலை குடிசெலாம் ஒரு 10,000 தேவைப்படும் சாமி. நான் அப்படியே இந்த ஓலைகளை வாங்கி முடஞ்சிக்குவேன் சாமி நான். 10,000 ரூபாயா? சரி, நீ போயிட்டு நாளைக்கு வா என்று இந்த ஃபாதர் சொன்னார். நல்லா கேட்டுங்க, இது வந்து கதையல்ல, கற்பனை கிடையாது. நான் நேராக அங்கே நிற்கிறேன். நான் என் முன்னாடி சொல்கிறாரு, ஃபாதர் சொல்கிறாரு. அந்த குடும்பம் போயிட்டாங்க. அன்றைக்கி காலை சாப்பாடு சாப்பிட நாங்கள் போகிறோம். அப்போ இயக்குனர் தந்தை எங்களுடைய வேதியங்க, நாங்கள் 14 பேர் இருந்தாங்க. எங்கள் வேதியர் மாணவர்களாம் நாங்கள் உட்காந்துருக்கிறோம், சாப்பிட உட்காந்துருக்கிறோம். அங்கே இருக்கின்ற பணிக்குழுவினுடைய தந்தையெல்லாம் இருப்பாங்க. விவிலிய பணிக்குழு, மலைக்குழு பணிக்குழு, அவருடைய டைரக்டர் ஃபாதர்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்க உட்காந்துருக்குறாங்க. மற்ற எல்லாம் கும்பலாக இருக்கும்போது எங்கள் டைரக்டர் ஃபாதர் சொல்கிறாரு, மாணவர்களே, குருக்களே, காலையில் ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக குடும்பம்னு எனக்கு தெரியுது. வீடு எரிஞ்சு போச்சான். அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு சிம்பிளாக கட்டி கொடுக்கணும், ஒரு 10,000 ரூபாய் தேவைன்னு சொன்னாங்க. அதனால் உங்களால் முடிஞ்சதை என்ன பண்ணுங்க, கொடுங்க என்று சொல்லிட்டு ஃபாதர் சொன்னார். நாங்கள் மாணவர்கள் கம்முன்னு இருந்தோம். மாணவர்களே, உங்களால் நாங்கள் படிக்கிறோம், எங்கிட்ட இப்படி காசு போடுறவங்க தெரியும், படிக்கிறோம். நாங்கள் ஃபாதர் பாருங்க பார்ப்போம், உங்களால் அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது என்ன பண்ணுங்க, கொடுங்கன்னு ஃபாதர் சொன்னார். இந்த வார்த்தை கவனிக்கணும். நீ அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடு, ஒரு துளியாவது கொடு, நீ உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கோ, வாழுன்னு சொன்னார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எங்கிட்ட பெருசாக இருக்காது, எங்கிட்ட இருக்கிறத என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக நாங்கள் கொடுத்தோம். இவ்வாறு சிறு தொகை சேர்ந்தது. நாங்களாம் அது பண்ணோம். மறுநாள் அதே குடும்பம் அங்கே வருது. வந்தவுடனே எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஃபாதர்ஸும் கூப்பிட்டாரு. ஃபாதர்ஸ், மாணவர்களே, இவங்க தான் அந்த குடும்பம், இவங்க தான் அந்த குடும்பம். வாங்க, இதை பாருங்கள், இதில் 12,000 சொச்சம் இதில் இருக்குது. நாங்கள் இதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வீடு கட்டிங்க, உங்கள் பிள்ளைகள் அப்படியே குழந்தை நல்லா பார்த்துக்கிட்டோம். அந்த 12,000 சொச்ச ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சொன்ன வார்த்தை கவனிக்கணும், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நன்றி எனக்கு சொல்லுங்க, எங்கள் ஃபாதருக்கு சொல்லுங்க, மாணவருக்கு சொல்லுங்கன்னு சொல்ல, கடவுள் நன்றி சொல்லுங்க. கடவுள் நம் வழியாக என்ன பண்ணுறார், பகிர்ந்து கொள்ள செய்கிறார். இதுதான் தயாரிப்பு. கிறிஸ்து பிறப்பு விழா வருது. யோவான்ஸோடைய வார்த்தையை தான், 2 ஆடை இருக்குதா, எல்லா படமும் ஒன்று கூடு, 2 வச்சிருக்கல, நீ ஒன்று கூடு. உணவு நிறையா வச்சிருக்கிற, நீ வச்சு வீண் பண்ணுற, அள்ளி கொடு. வரி வாங்குறவங்க உன் கடமையை நீதி தவறாமல் செய், அதுவே பெரிய தயாரிப்பு. நீ படை அலுவலனாக இருக்கிற, அதிகார துஷ்பிரயோகம் செய்யாத, அடுத்தவங்க காசு ஏமாற்றி பிடுங்காத, இருக்கிற காசு சம்பளமே போதும்னு, அடுத்தவங்களை ஏச்சு, அவன் அதிகாரத்தை வச்சு ஏச்சு பழைக்காது. சகோதரர்களே, அற்புதமான தயாரிப்பு பாருங்க பார்ப்போம். இவ்வாறு கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கார். நாம் நாளை இரவு கடவுளுடைய முகத்தை காணவிருக்கிறோம், குழந்தை இயேசுவை. அப்போ நாம் எப்பேற்பட்ட தயாரிப்பு நம்ம யோசிப்பாங்க பார்ப்போம். நம்ம எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம தயார்படுத்திக் கொள்வோம். நான் 2 ஐந்து வச்சுருக்கிறேன்னா, நிறைய உணவு வச்சுருக்கிறேன்னா, நான் கடமை தவறுதலாக செய்கிறேன்னா, என்னுடைய பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்கிறேன்னா, அடுத்த கூட காசு ஏமாற்றி பறிக்கிற எண்ணம் எனக்கு இருக்குதா, இல்லை என்னுடைய கிடைக்கிற சம்பளம் 10வது நிறைய பேராசைப்பட்டு திரியிறேன்னா, அனைத்தையும் மாற்றிக்கொள்வோம். அப்படி மாற்றிக்கொண்டு நாம் இயேசு முகத்தை பார்த்தது உண்மையான கிறிஸ்துமஸ். அது இல்லை என்றால் அது போலி கிறிஸ்துமஸ். சிந்திப்போம், சந்திப்போம்.